நமஸ்கார் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்படின்னு வெல்கம் நாளை தினம் விஷாரதி உத்திராத்தில் வந்து ஃபஸ்ட் பேப்பரில் வந்து பஞ்சவடியில் வந்து பார்ட் 2ல் வந்து இப்போ டிப்பனி பார்க்குற ஏற்கனவே 2 எஸ்சிஎஸ்குள்ளே போட்டிருக்கோம். டிப்பனி ஒன்று போட்டிருக்கோம். இப்போ செகண்ட் டிப்பனி பார்க்குறோம். இது சரவணா இந்துகையில் நடத்திட்டுருக்கோம். பேஜ் நம்பர் வந்து 270. இந்த 2 டிப்பனியில் வந்து கண்டிப்பாக வந்து ஒன்று வரும். இது வந்து 10 மார்க்ஸு. பஞ்சவடிக்கு ஆதார் கா சீதா கா சரித்திர சித்திரன் கீஜியே. இதில் வந்து சீதா வந்து ஆதாரமாக வச்சு இந்த வரலாறுல வந்து நம்ம பார்க்க போகிறோம். பிரஸ்தாவனா அப்படின்னா முன்னுரை. பஞ்சவடி ராஷ்டிரகவி மைத்திரிச்சரன் குப்துகா கண்ட காவியகை. இது வந்து தேசிய கவிஞர் மைத்திரிச்சரன் குப்தருடைய ஒரு பெரிய காவியமாக இருக்கிறது. யக் ராமாயண் கா ஏக்கு கடிகை. இது ராமாயணத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது. इस गंड काव्य के आधार पर सीता का चित्रण दिया जाता है. இது வந்து இந்த காவியத்தில் வந்து சீதா தேவி பற்றி ஃபுல்லாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. அனுகாமினி பத்தினி. அனுகாமினி பத்தினி அப்படின்னா வந்து கணவருக்கு வந்து கீழ்ப்படிதல். ராமர் என்ன சொன்னாரோ அதை பற்றி கேட்குறது தான் வந்து அனுகாமினி பத்தினி. பத்தினினா மனைவி. கைகேயினி ராஜா दशरथ से वर मांगा कि 14 साल तक राम को वनवास से करते गए. கைகை வந்து ராஜா வந்து தசரத்திட்ட வந்து தசரத் யாருன்னா ராஜா. அந்த ராஜாட்ட வந்து ஒரு வரம் கேட்குறாங்க. வரம் மாங்கா அப்படின்னா வந்து வரங்கள் கேட்குறாங்க. என்னவென்றால் 14 சால் 14 ஆண்டுகள் 14 ஆண்டு வரைக்கும் ராமர் வந்து வனவாசத்துக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கைகை வந்து வரம் கேட்குறாங்க. யார்கிட்ட தசரத்திட்ட. வக்கு சுன்கர் தசரத்து மூர்ச்சித்து ஹோகையே. மூர்ச்சித்து அப்படின்னா வந்து மயக்கம் அவர். அது கேட்டவுடனே தசரத்துக்கு வந்து ஒரு செகண்ட் அப்படியே வந்து மயக்கம் வர மாதிரி நடித்தான். என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. அந்த ரொம்ப இதாகிடுச்சான். फिर भी இருந்தாலும் கூட ஸ்ரீராம் इस अपने पिता की आज्ञा मानकर वनवास के लिए निकल पड़े. உடனே வந்து இருந்தாலும் ராமர் என்ன பண்ணால் தன் அப்பா வந்து ஸ்ரீராம் வந்து தன் அப்பனே பிதாவுன்னு தன்னோட அப்பாவின்னு கட்டளை. இப்படி ஆனா அப்படின்னா கட்டளை கமாண்டு. அந்த ஆர்டர் வந்து அப்பா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, உடனே வந்து வனவாசத்துக்கு வந்து போகிறதுக்கு வந்து தயாராகிட்டாராம். அப்பொழுது சீதாபி அப்பனே பதிக்கே சாத்து சல்னே லகி. உடனே ராமர் வந்து தயாராகிட்டார். உடனே வந்து அப்பொழுது சீதா தேவி என்ன பண்ணுறாங்க, வந்து தன் கணவர் வந்து போகிறாருன்னு சொன்னோன்னே அவங்க கூட என்ன சாத்துனா உடன் அர்த்தம். கணவர் கூட இவங்களும் வந்து சீதா தேவியும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சல்னே லகி. சீதா वनवास के कष्ट भोगने के लिए तैयार हो गए. சீதா தேவி வந்து கஷ்டம் வந்து கஷ்டங்களை வந்து அனுபவிக்கிறதுக்காக போகினி அப்படின்னா வந்து இந்த காட்டில் போய் நம்ம கஷ்டத்தை வந்து அனுபவிக்கிறதுக்கோசரம் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் வந்து தயாராகிட்டாங்க. ராமர் எங்கே போகிறாரோ அவங்க கூட நாமளும் போகணும் அப்படின்ட்டு சீதாதேவி வந்து அவர் கூட போகிறாங்க. சலே ராம் சீதாபி உன்கே பீச்சே சலி ககன் பண்ணி கோ. அப்போ வந்து சல்லாம் நடக்கிறது. அப்போ ராமர் வந்து போகிறாரு. அதுக்கு பின்னாடி வந்து உன்கே பீச்சேன்னு பின்னாடி வந்து ராமருக்கு பின்னாடி சீதா தேவி என்ன பண்ணுறாங்க, அந்த காட்டு ககன் பன் அப்படின்னா வந்து பெரிய அந்த காடு வந்து ரொம்ப அடர்த்தியாக இருந்தது. அந்த காட்டுக்குள்ளே வந்து அவங்க 2 பேர் வந்து போயிட்டுருக்காங்க. லோகு மாதா சீதா வந்து சீதா தேவி வந்து லோகுனா வந்து மக்கள் வந்து சீதா தேவி வந்து மாதா என்று அழைத்தனர். சீதாலட்சுமி தேவிகா அவதாரிகை. சீதா தேவி வந்து ஒரு அவதாரமாக காட்சியளிக்கிறார். யக் சன்சார் துக்குத்தே பராகை. இந்த சன்சார் அப்படின்னா உலகன்னு அர்த்தம். இந்த உலகத்தில் வந்து என்ன வந்து உலகமே வந்து ரொம்ப துக்கத்தில் இருக்கான். பரானா வந்து நிரம்பி இருக்குது. இந்த உலகமே வந்து துக்கத்தில் வந்து நிரம்பி இருக்குது. யகாங் இங்கே லோகோங்கா லாகோம் கஷ்டகை. இங்கே வந்து யகாங் இங்கே வந்து லோகம் மக்கள் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து எல்லாருமே வந்து கஷ்டப்படுகிறார்கள். இந்த பூமியில் வந்து மக்கள் எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இந்த இடத்துல வந்து சன்சார் வந்து உலகம்னு எடுத்துக்கலாம், இன்னொன்று வந்து பூமின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த பூமியில் வந்து எல்லோரும் லட்சக்கணக்கான மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். इस संसार के दुखी को दूर करने के लिए अपने சுவாமி கே சாத்து ஆயிகை. மக்கள் வந்து கஷ்டப்படுறதை பார்த்துட்டு இந்த உலகத்தில் வந்து
இந்த கஷ்டப்படுறதை பார்த்து தூர் கர்ணே கேலியே, அந்த கஷ்டத்தை வந்து தூரமாக வந்து போக்கணும், அந்த கஷ்டத்தை வந்து நம்மளை விட்டு போக்கணுன்னுக்கோசரம் என்ன பண்ணுறாங்க, அப்படியே சுவாமின்னு அந்த இடத்துல யாரை குறிக்கணும், ராமரை குறிக்குது. அந்த அந்த அதனால் வந்து ராமரோட இவங்களும் சீதாதேவியும் வந்தாங்க. ஆயி அப்படின்னா ஒரு பெண்ணை குறிக்கும். அதுதான் ராமருடன் சீதாதேவியும் வந்தாங்க. அதனால தான் மக்களுடைய கஷ்டத்தில் பூமியில் வந்து யாரும் கஷ்டப்படக்கூடாது, அந்த கஷ்டத்தை வந்து போக்கணும் அப்படின்றக்கோசரம் தான் சீதாதேவி ராமரோட வந்தார். ஸ்வியம் கவி யக்கு பத்தா தெகை. இது யார் சொல்கிறார் அப்படின்னா கவிஞர் வந்து அழகாக வந்து இதை வந்து சொல்கிறார். இந்த மாதிரி ராமர் கூட இருந்து அதனால தான் சீதாதேவி வந்தாங்க அப்படின்றது கவிஞர் வந்து அழகாக வந்து சொல்கிறார். பத்தா தெகை மர்த்திய லோகு மால்னிய बेटने स्वामी संग जो आई दीन लोग को लक्ष्मी ने यज्ञ कुटी आज अपनाई हैं. இங்கே வந்து இந்த தோகையில் வந்து என்ன சொல்கிறோம் வந்து மர்ச்சி லோக் அப்படின்னா வந்து மக்கள் மர்ச்சி லோகு மால்னிய மேட்னி அப்படின்னு வந்து மக்களுடைய கஷ்டங்களை வந்து போக்குவதற்கு மட்னே அப்படின்னு வந்து போக்குறது. மக்கள் வந்து அந்த பூமியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கஷ்டத்தை வந்து போக்குறதுக்கோசரம் சுவாமின்னு அந்த இடத்துல வந்து ராமரை குறிக்கிறது. அப்போ வந்து இந்த 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 போக்குறது ராமர் வந்து இந்த உலகத்துக்கு வந்தார். சங்கு ஜாயி, இந்த உலகத்துக்கோசரம் ராமபிரான் வந்தார். இந்த 3 உலகத்திலும் தீன் லோகிக்கு லக்ஷ்மினே அப்படின்னா வந்து இந்த உலகத்திலையும் காக்கக்கூடிய லக்ஷ்மி தேவி குட்டி ஆகி உபநியாயிகை தன்னுடைய இடமாக மாற்றி அந்த தன்னுடைய இடமாக மாற்றி வந்து அதை வந்து அந்த கஷ்டத்தை வந்து போக்குறாங்க. யார் போக்குறதுன்னா சீதாதேவி வந்து போக்குறாங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கு. சரல் ஜீவன், சரல் அப்படின்னு எளிமைன்னு அர்த்தம். அப்போ சீதாதேவியோடைய வாழ்க்கை வந்து ரொம்ப வந்து எளிமையாக இருந்தது, ரொம்ப சிம்பிளிசிட்டியாக இருந்தாங்க அவங்க வாழ்க்கை. ஜீவன்னா வாழ்க்கை. சீதா ராஜா ஜனக்குக்கு புத்திரிகை. சீதாதேவி வந்து ராஜாவுடைய வந்து அவர் பேர் அந்த அப்பா வந்து ஜனக்கு மகாராஜாவுடைய மகள் வந்து சீதா. அவர் ராஜா ராம் கி பத்தினிகை. முதல்ல வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து மகளாக இருந்தாப்புல ஜனக்கு மகாராஜோடைய மகளாக சீதாதேவி இருந்தாங்க. பின்பு வந்து அவர் மற்றும் வந்து ராஜாவுடைய ராமருடைய மனைவியாக இருந்தார். வக்கு ககலோமி பலிகை. அவங்க வந்து வகு பகலோ வந்து பகலோ அப்படின்னா அவங்க வந்து அந்த பேலஸில் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக அவங்க அப்பா கூட இருந்தப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஃபிர்பி இருந்தாலும் கூட இந்த வகு ஜங்கல் சரல் ஜீவன் வித்தாத்திகை இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. இருந்தாலும் காட்டில் வந்து எளிமையான வாழ்க்கை வந்து அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. வித்தாத்திகை வகு ஹர் தம்மு பிரசன்ன ரகத்திகை. அவன் வந்து ஹர்தம் அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி இருந்தாங்க அப்படின்னா அங்கேயும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்தாங்க. பிரசன்ன அப்படின்னாலும் இது ஹாப்பி தான், இது மகிழ்ச்சி தான். அங்கே வந்து பேலஸில் இருந்தப்போ கூட அங்கேயும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அவங்க காட்டிலையும் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி இருந்தாங்களோ ஒவ்வொரு செகண்டும் அங்கேயும் வந்து அவங்க மகிழ்ச்சி இதோடு தான் அங்கே வந்து வாழ்ந்தாங்க. மகள்கே சுக்கன்கே பாரேமி சோச்சிதிபி நகி. அவங்க வந்து சீதாதேவி வந்து மகள்லாம் வந்து அந்த பேலஸில் வந்து சுக்கோன் அப்படின்னு வந்து மகிழ்ச்சின்னு அவங்க வந்து மகிழ்ச்சிகரமாக ஒரு மகிழ்ச்சியோடு அவங்க வாழ்ந்தாலும் கூட வாழ்ந்தாலும் கூட அவங்க வந்து சோச்சிதி அவங்க வந்து நம்ம கஷ்டப்படுறமே செய்யணுமென்ட்டு அவங்க எந்த எதுவுமே அவங்க வந்து யோசித்ததே கிடையாது. அதை சோச்சிதே பி நகி எதுவுமே வந்து அவங்க யோசிக்கலை அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. வாழ்க்கை வந்து ரொம்ப எளிமையாக இருந்தது. ஸ்னேக்மயி அப்படின்னா வந்து ஸ்னேகனா வந்து அன்புன்னு அர்த்தம். அவங்க வந்து ரொம்ப எல்லார்ட்டையும் எப்படி இருந்தாங்க, அன்பாக இருந்தாங்க. சீதா ஜங்கல் மீ பசு பக்ஷியாங்சி பியார் பர்சாத்தி ஹை. அந்த சீதாதேவி வந்து காட்டில் வந்து பசுனா அனிமல்ஸ் விலங்குகள், பக்ஷியான பறவைகள் பேர்ட்ஸு, அந்த விலங்குகள்கிட்டையும் அந்த பறவைகள்கிட்டையும் என்ன பண்ணால் அன்பை வந்து அவங்க வந்து காட்டினாங்க. யார் சீதாதேவி வந்து எல்லாத்துலேயும் அன்பை காட்டினாங்க. கை தரகிக்கு பசு பக்ஷி தோபுகர் கோ பன்சுவடி மீ ஆத்தேகை. அவங்க வந்து கை தரகுன்னு அங்கே பல வகையான எல்லா வகையான விலங்குகளையும் அங்கே வந்தாங்க. எல்லா வகையான விலங்குகளும் அப்புறம் பறவைகளும் எல்லா விதமான விலங்குகள் மற்றும் பறவைகளும் என்ன பண்ணாங்களாம் அந்த பஞ்சவடி இடத்துக்கு வந்து வந்துதான் எல்லா பறவைகள் விலங்குகள் சீதாதேவி இருக்கிற இடத்துக்கு எல்லா வகையான விலங்குகள் பறவைகள்லாம் அங்கே வந்தது. சீதா அப்படி ஹாத்தோம் से
உன்கா சாரும் திக்கா திகை. அப்போ சீதாதேவி வந்து அப்படியே ஹாத்தோ அப்படின்னா தனது கைகளால் என்ன பண்ணாங்களோ அதை வந்து சாரோ திக்காது அது வந்து அரவணைச்சாங்களாம். அந்த விலங்குகள் அந்த பறவைகள்லாம் வந்து மடியில் வச்சு அரவணைச்சு அவங்க வந்து விளையாடுவாங்களாம் சீதாதேவி அந்த அதுங்களோட. வகு உன்கே சாத்து கேள்த்திகை உன்கே சாத்து அது அவங்களோட சேர்ந்து என்ன பண்ணுவாங்களாம் சீதாதேவி விளையாடுவாங்க. கேள்னு விளையாடுறது அதோடு சேர்ந்து பறவைகள் விலங்கு கூட அவங்க விளையாடுவாங்க. ஜைசே பச்சோ அப்புனி மாங்குக்கு கேரே ககத்தேகை. எப்படி ஜெய்சே இப்படிப்பட்ட ஒரு குழந்தை வந்து அப்புனி தன்னோட அம்மாவோட எப்படி சுற்றி நம்ம அம்மா வந்து சுற்றி நம்ம அம்மா வருமோ அதுபோல் பைசேகி அதுபோல் ஜான்வர் சீதாக்கா கேரே ரகத்தேங்க அதுபோல் வந்து பறவைகளும் விலங்குகளும் சீதாதேவி வந்து சுற்றி வந்துதான். அந்த மாதிரி அம்மா எப்படியா தான் குழந்தை வந்து அம்மாவை சுற்றி வருது அதுபோல் பறவைகளும் விலங்குகளும் சீதாதேவி சுற்றி வந்தாங்க அப்படின்றத இங்கே அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அன்பை வந்து காட்டினாங்க. ஸ்வாபலம்பி அப்படின்னா வந்து தன்மானம்னு அர்த்தம், தன்னம்பிக்கை. சீதா ஜங்கல் ஸ்வியம் பைதோங்கோ பானி தேத்திகை. சீதாதேவி ஜங்கல் அந்த காட்டில் வந்து பைதம் அப்படின்னா மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க பானின்னு தண்ணி ஊற்றுவாங்களாம். அந்த வனம்னா அந்த காட்டில் வந்து மரம் செடிகள்லாம் அவங்க வந்து தண்ணீர் ஊற்றினார். அப்புனி கேத்திக்கு வே ஸ்வியம் சம்பால்தாகை. அதில் வந்து தண்ணி ஊற்ற அந்த கேத்துனா அந்த வயல்னு அர்த்தம். அந்த வயல் எப்படி ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. சம்பால்தான் அப்படின்னா வந்து ரொம்ப வந்து பசுமையாக வந்து வளர ஆரம்பித்தது. குர்னி லேக்கர் காம் கர்த்திகை. குர்னி அப்படின்னா வந்து அந்த வயலில் வந்து அந்த பொருளெலாம் அந்த மம்முட்டி அந்த கடப்பாறை இதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்கல்ல அந்த பொருள்கள் இந்த விவசாயத்துக்கு அந்த பொருள்களை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண லேக்கர்னால் எடுத்துகிட்டு போய் இந்த வயலுக்கு பயன்படக்கூடிய அந்த பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு போய் இவங்க போய் சீதாதேவி வந்து அந்த வயலில் போய் வேலை செய்வாங்களாம். காம் கர்த்திகை யக்கு ஷப்பு கர்த்தே சம்மிய வக்கு கௌரவ மகசூஸ் கர்த்திகை. இப்போ இவங்களாம் ஒரு பேலஸில் வந்து ஒரு ராணியாக இருந்தாலும் இங்கே வந்து எப்படி இருக்காங்க பாரு ஷப்பு கர்த்தே இங்கே வந்து இந்த காட்டில் இருந்தும் கூட அவங்க இந்த கௌரவத்தில் வந்து எப்படி அவங்க வந்து ஒரு சாதாரணமான அவங்கள பார்த்தாவே நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா மகசூஸ் அப்படின்னா ஒரு மரியாதைன்னு அர்த்தம். சீதாதேவி பார்க்குறப்போ மக்களுக்கு எப்படி இருக்குது ஒரு மரியாதைன்றது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வருகிறது. வகு स्वाव लंबन को बड़ा और कुबेर को संपत्ति को துச்ச மான்திகை. அவங்க வந்து அவங்க தன்மானம் உள்ளவனாக இருந்தாங்க, உள்ளவராக தன்மானம் உள்ளவராக அவங்க பெரிய அளவில் இருந்தாலும் குபேர் அப்படின்னா வந்து இந்த குபேரத்தில் அவங்க செல்வத்தில் வந்து ராஜாவோட மகள் இந்த இடத்துல சொல்கிறேன் நம்ம ஜனக மகாராஜா. அப்புறம் பார்த்தா நம்ம ராமருடைய மகள் மனைவின்னு நம்ம சொல்கிறோம் அந்த இடத்துல. அப்படி இருப்போ வந்து அவங்க குபேரத்தில் வந்து சொத்தில் வந்து எவ்வளோ வந்து அதிபதியாக இருந்தாலும் அவங்க அதிபதியாக இருக்காங்க. அது இருந்தாலும் அவங்க எதுவுமே துச்ச மான்திகை அதை வந்து அவங்க பெருசாக வந்து எதுவுமே அவங்க நினைக்கல. நம்ம இவ்வளோ செல்வம் இருக்குது அவ்வளோ செல்வம் இருக்குன்றது அந்த நினப்பு வந்து அவங்களுக்கு வந்து எதுவுமே சீதாதேவிக்கு வரல அப்படின்றது தான் இந்த ஃபுல்லாக அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சரல் அவர் சுந்தர் அவங்க வந்து எளிமையாக இருந்தாங்க, அதே போல் மற்றும் வந்து அழகாகவும் இருந்தாங்க சீதாதேவி. लक्ष्मण और शूर्पणखा दोनों விவாத்து கர்த்தே கை. அப்போ லக்ஷ்மண் மற்றும் வந்து சூர்பனகா தோனி 2 பேர்த்தில் வந்து அவங்க எப்போ இருந்தாலும் விவாதம் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். அதை வந்து இவங்க சீதாதேவி வந்து பார்த்துருப்பாங்க, விவாதம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இத்தனை மே ஷவேரா ஹோத்தாகை. அப்போ வந்து அந்த விடிய அவங்க விவாதம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து சவேரான அந்த அதிகாலை வந்து பொழுது வந்து விடிய ஆரம்பித்தது. சீதா குட்டியாமே பாகர் ஆத்திகை. அப்போ சீதாதேவி வந்து இந்த குடிசையிலேருந்து வெளியில் வராங்க. கோயி பி ஆபுஷன் பகனே பினா பி வகு சுந்தரகை. அவங்க வந்து எந்த ஒரு நகையும் போடாமல் கோயி பின்னா வந்து அவங்ககிட்ட நிறைய நகை ஆபரணங்கள் இருக்குது, இருந்தாலும் அந்த பகனே பினானா இல்லாமல் அர்த்தம். எந்த ஒரு வந்து நகையும் போடாமல் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு ரொம்ப வந்து அழகாக இருந்தார் சுந்தர்கே. டேரே ஷார் ஆபுஷன்
பகனி பகனி शूर्पणखा स्वयं सीता को सुंदरता देखकर சக்தி ரகு ஜாத்திகை அவன் வந்து சீதா எந்த ஒரு நகையும் போடாமல் வந்து அழகாக இருந்தாங்க. டேர் சாரு உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா நகைகளையும் என்ன பண்ணுறாங்க, சூர்பனகா வந்து அவங்க வந்து அணிஞ்சிருக்காங்க. அதுதான் பகனி பகனி சூர்பனகா ஸ்வியம் சீதா. அப்போ வந்து இவங்க எல்லா நகையும் வந்து சூர்பனகா போட்டு அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அழகற்றவங்க, அதான் சுந்தர்த்தா அப்படின்னா அவங்க அழகற்றவளாக தான் அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதான் ஜீத்தாக இதில் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப இதுமாரி ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்குது. இது சூர்பனகா வந்து நம்ம இவ்வளோ நகை நம்ம இது யார் ஆச்சரியப்படுறாங்க, சூர்பனகை வந்து ஆச்சரியப்படுறா. இந்த எந்த ஒரு நகையும் போடாமல் வந்து சீதா இவ்வளோ அழகாக இருக்காங்க, நாம் வந்து எல்லா நகையும் நம்ம போட்டு நம்ம இந்த மாதிரி இருக்கிறோமே, இவங்களை பார்த்து எவ்வளோ ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லிட்டு பொறாமையும் படுறா. ஒரு இடத்துல ஆச்சரியம் படுறா சூர்பனகை சீதாதையை பார்த்து. வினோத்து பிரியா அப்படின்னா வந்து இது வந்து பிரியானா இது அன்பு தான். சீதா அப்புனே தேவர் லக்ஷ்மண் சே வினோத்து கர்ணா சாகத்திகை. அப்போ சீதாதேவி வந்து தன்னுடைய வந்து தேவர் லக்ஷ்மண் அப்படின்னா வந்து தன் கணவருடைய தம்பி தான் தேவர் சொல்கிறது. லக்ஷ்மண்கிட்ட வந்து அந்த வந்து வேடிக்கையாக வந்து அவங்க வந்து பேசிட்டு விளையாடினாங்களாம். வந்து லக்ஷ்மண்கிட்ட யார் சீதாதேவி வேடிக்கையாக அவங்க பேசி விளையாடிட்டு இருந்தாங்களாம். इसलिए ஆனால் शूर्पणखा के साथ उसका संबंध जोड़कर बहुत कुछ कहते हैं. அப்போ इसलिए ஆகையால் சூர்பனகாவோட வந்து லக்ஷ்மண் வந்து கம்பேர் பண்ணி வந்து சீதாதேவி வந்து பேசுனாங்களா. பகுத்து குச்சி ககத்தி பேசுனாங்க. इसी भी तृप्त ना होता दी श्री राम को भी புலா லேத்திகை. இதை வந்து கம்பேர் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து சீதாதேவி என்ன சொல்கிறாங்க, உசிசேபி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த சூர்பனகை பார்த்து திருப்தி கிடையாது. சீதாதேவிக்கு திருப்தி இல்லைனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய வந்து ஸ்ரீராம்கிட்ட வந்து இதை பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து லக்ஷ்மணும் சூர்பனகையும் அடிக்கடி வந்து அவங்க பேசிகிட்டே இருக்காங்க, விவாதம் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து ராமர்கிட்ட வந்து சீதாதேவி வந்து சொல்கிறாங்க. அந்த ஸ்ரீராம் கோபி புலா லேத்திகை. பிரிய பத்தினி பிரிய பத்தினா அன்பான மனைவி. ராமர் வந்து மனைவி மேலே ரொம்ப அன்பாக இருந்தாராம், அதுதான் சொல்கிறேன். சூர்பனகா பகலு லக்ஷ்மண்கு சாகத்திகை. சூர்பனகா வந்து முதல்ல வந்து லக்ஷ்மணை வந்து விரும்பினார், சாகத்திகை விரும்பினார். அவர் மற்றும் பாத்துக்கோ ஸ்ரீராம்கோ சாகனே லகத்திகை. முதல்ல வந்து லக்ஷ்மணை பார்த்து விரும்பினாங்க, பிறகும் கூட ஸ்ரீராமை பார்த்தோன்னே என்ன பண்ணுறாங்க, ஸ்ரீராம் வந்து விரும்பினாள். இஸ்பர் சீதா கா ஹால் புரா ஹால் ஹோத்தாகை. இருந்தாலும் வந்து சீதாவோட நிலைமை வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்ததுதான். ஹால் புரா அப்படின்னா வந்து என்னடா இந்த மாதிரி வந்து சூர்பனகை பார்த்துட்டு என்ன தன்னுடைய கணவர் வந்து விரும்புகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சீதாதேவி வந்து நிலைமை வந்து ரொம்ப வந்து மோசமாக இருந்தது. அந்த ஹால்புரா ஹால் ஹோத்தா ஃபிர்பி வகு சூர்பனகாசே ககத்திகை. உடனே நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்னு சீதாதேவி தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்க, சூர்பனகைட்டு வந்து பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா என்னவென்றால் முஜே சிவிக்கார்க்கே. அப்போ வந்து நீ இப்போ வந்து முஜே வந்து நீ செய்கிறது வந்து சரியில்லை அப்படி நான் சொல்லிட்டாலும் சரி, சிவிக்கார் அப்படின்னா அக்செப்ட் பண்ணுறது, சரி நான் ஒத்துக்கிறேன் மகர். ஆனால் மேரி மவுத்து ராம் மாங்கா இருந்தோம். ஆனாலும் தும் மேரி மவுத்து இந்த ஆனால் நான் வந்து ராமரை வந்து நான் பார்த்துட்டு தான் இருப்பேன், ஆனால் நான் இறக்க மாட்டேன். நான் மவுத்துனா வந்து இறக்கிறது, மத்து மாங்கா. நீ வந்து கணவரை நினைக்கிற, இருந்தாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணி ஒத்துக்கிட்டாலும் இருந்தாலும் என் கணவரை வந்து நான் பார்த்துக்குவேன் அப்படி, ஆனால் நான் வந்து இறக்க மாட்டேன், நான் செத்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதாதேவி வந்து சொல்கிறாப்புல. மை அப்புனே பதிக்கு தர்ஷன் கர்த்தி ரகனா சாகத்திகை. அப்போ வந்து நான் வந்து என்னோடய கணவன் மேலே வந்து ரொம்ப நான் உயிராக இருக்கேன், அது உனக்கு நல்லாவே உனக்கு தெரியும் அப்படின்னு சீதாதேவி சொல்கிறா.
இஸ்கி அனுமதித்தோ, இருந்தாலும் நீ வந்து என் கணவர் ஒத்துக்கிட்டா நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, இதுக்கு மாதிரி எனக்கு வந்து அனுமதி கொடு அப்படின்னு சொல்லி சீதாதேவி வந்து கேட்குறாங்க. அதுதான் அனுமதி, நான் என் கணவர் தூரமாக இருந்து நான் பார்த்துட்ருக்கிறேன், அது மட்டும் எனக்கு போதும், நான் இறக்க மாட்டேன் அப்படின்றது தான் இது ஃபுல்லாக சொல்கிறாங்க. என் கணவருக்கு நான் உண்மையான மனைவியாக இருக்கிறேன் அப்படின்றது தான் இந்த பத்தியில் சொல்கிறாங்க பேராகிராஃபில். பீரு அப்படின்னா வந்து பயம்னு அர்த்தம். ஜப்பு சூர்பனகா அப்புனா அலசி ராட்சசி ரூப்பு திகாத்திகை. அப்போ வந்து ஜப்பு சூர்பனகா வந்து தன்னுடைய வந்து அலசி உண்மையான உருவத்தை வந்து அலசி ராட்சசி ரூப் அப்படின்னா உருவம்னு அர்த்தம். தன்னோட உருவம் வந்து உண்மையான உருவத்தை வந்து பார்க்குறா, சீதாதேவி பார்க்குறான். தப்பு அப்பொழுது சீதா டர் ஜாத்திகா, அந்த உருவத்தை பார்த்தோன்னே சீதா என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. டர் அப்படின்னா பயம்னு அர்த்தம். அந்த ராட்சசி உருவத்தை பார்த்தோன்னே சீதாதேவிக்கு பயம் வந்துடுது. சூர்பனகா உன் ஷப்கோ நஷ்ட கர்ணிக்கோ தம்கி தேத்திகை. இந்த மாதிரி வந்து சூர்பனகா அதுக்கு என்ன சொல்கிறாங்க, உங்கள் எல்லாரையும் நான் சும்மா விடமாட்டேன், நஷ்ட கர்ணிக்கு உங்களை எல்லாத்தையும் உங்களை வந்து சும்மா விடமாட்டேன் உங்களை அப்படின்ட்டு ஒரு சபதம் எடுக்கிறேன். அந்த இடத்துல தம்கி அப்படின்னா வந்து சபதம் எடுத்துக்கிறா அதாவது சூர்பனகை. தோ நான் லக்ஷ்மணும் ஒத்துக்கல ராமர் ஒத்துக்கலனால சபதம் எடுக்கிறா. தோ உஷ்கா டர் அதிகுஹோ ஜாத்தாக, இந்த சபதம் எடுக்கவும் இன்னும் மீண்டும் ஏதோ பிரச்சனை ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு இன்னும் வந்து சீதாதேவிக்கு அதிகமாக வந்து பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. டர் அதிக்குன்னு அதிகமாக வந்து பயம் வந்துருச்சு சீதாதேவிக்கு. ஸ்ரீராம் அவர் லக்ஷ்மணன் ஆஸ்வாசன் தேத்தியகை. ஆஸ்வாசன் அப்படின்னு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராமும் லக்ஷ்மணும் வந்து சீதாதேவிக்கு வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. தபி வகு சாகசு பட்டோர் பாத்திகை, வந்து ரொம்ப தைரியமாயிரு, நீ பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. உப்சன்கார் அப்படின்னா வந்து முடிவுரை. சீதாமி சிரியோன் சித்து குணஷபி வித்யாமான் ஹே. இங்கே வந்து சீதாதேவியுடைய வந்து குணம் வந்து பெண்களுக்கு வந்து உயர்ந்த குணமாக இருக்கிறது. பஞ்சவடி காவியமி உஸ்கா சித்திரன் கூபு ஹுவாக. இந்த பஞ்சவடி காவியத்தில் சீதாவுடைய குணம் வந்து மிகவும் நன்றாக இருந்தது. கூபு ஹுவா அப்படின்னா அவங்களுடைய கேரக்டர் வந்து நன்றாக இருந்தது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. இந்த ராம் ஃபஸ்ட்டு செகண்டு வந்துகிட்டே இருக்கும், நல்லா பார்த்துருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டே வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.